ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவாரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகளிடையே துப்பாக்கிச் சண்டை. 3 முதல் 4 பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்த ராணுவ வீரர்கள். அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கேரளா, தமிழ்நாடு பகுதிகளில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல். கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை முதல் 10 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கூடலூர், வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும். மிக கனமழை எச்சரிக்கையை ஒட்டி வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அறிவுறுத்தல். தங்க நகை அடமானத்தில் புதிய விதிகளால் சாமானியர்களின் தலையில் ரிசர்வ் வங்கி இடியை இறக்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. புதிய நடைமுறையை உடனடியாக கைவிட வலியுறுத்தல். மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசியதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு. திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை காவலர்கள் நடவடிக்கை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினர் ரமேஷ் விசாரணைக்கு ஆஜர். கோவையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடி விசாரணை. வால்பாறை அருகே குடியிருப்புக்குள் நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை மிதித்த யானை. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயத்துடன் மீட்பு. சென்னை பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் 8 கடைகளில் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்துச் சென்றதாக புகார். முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வெளியூர் செல்லும் பயணிகள் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. வாடகையை உயர்த்தி தரக்கோரி பாரத் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். 25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு படத்திற்கு இசையமைக்க மறுப்பதாக சாம் CS மீது தயாரிப்பாளர் குற்றச்சாட்டு. பணம் பறிப்பதற்காக தவறான எண்ணத்துடன் பொய் பரப்புவதாக இசையமைப்பாளர் விளக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா. யானை, குதிரைகள் நடனம் என களை கட்டிய விழா. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கொலை மிரட்டல் உள்ளதாக புகார் கூறியிருந்த இளைஞர் வெட்டி கொலை. சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 2 பேர் பணியிடை நீக்கம். கான்ஸ் திரைப்பட விழாவில் பாராட்டுக்களை அள்ளிய ஜான்வி கபூரின் ஹோம்பவுண்ட் திரைப்படம். 9 நிமிடங்களுக்கு எழுந்து நின்று கையை தட்டி பாராட்டிய பார்வையாளர்கள். கூகுள் சர்ச் இன்ஜினில் AI மோட் அறிமுகம். எந்த தகவலை தேடும் போதும் நிபுணர்களுடன் கலந்துரையாடும் வசதி. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவாரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகளிடையே துப்பாக்கிச் சண்டை. 3 முதல் 4 பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்த ராணுவ வீரர்கள். அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கேரளா, தமிழ்நாடு பகுதிகளில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல். கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை முதல் 10 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கூடலூர், வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும்.
மிக கனமழை எச்சரிக்கையை ஒட்டி வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அறிவுறுத்தல். தங்க நகை அடமானத்தில் புதிய விதிகளால் சாமானியர்களின் தலையில் ரிசர்வ் வங்கி இடியை இறக்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. புதிய நடைமுறையை உடனடியாக கைவிட வலியுறுத்தல். மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசியதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு. திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை காவலர்கள் நடவடிக்கை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினர் ரமேஷ் விசாரணைக்கு ஆஜர். கோவையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடி விசாரணை. வால்பாறை அருகே குடியிருப்புக்குள் நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை மிதித்த யானை. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயத்துடன் மீட்பு. சென்னை பெருங்களத்தூர் வண்டலூர் பகுதிகளில் 8 கடைகளில் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்றதாக புகார். முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வெளியூர் செல்லும் பயணிகள் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. வாடகையை உயர்த்தி தரக்கோரி பாரத் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். 25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு படத்திற்கு இசையமைக்க மறுப்பதாக சாம் CS மீது தயாரிப்பாளர் குற்றச்சாட்டு. பணம் பறிப்பதற்காக தவறான எண்ணத்துடன் பொய் பரப்புவதாக இசையமைப்பாளர் விளக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா. யானை, குதிரைகள் நடனம் என களை கட்டிய விழா. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கொலை மிரட்டல் உள்ளதாக புகார் கூறியிருந்த இளைஞர் வெட்டி கொலை. சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 2 பேர் பணியிடை நீக்கம். கான்ஸ் திரைப்பட விழாவில் பாராட்டுக்களை அள்ளிய ஜான்வி கபூரின் ஹோம்பவுண்ட் திரைப்படம். 9 நிமிடங்களுக்கு எழுந்து நின்று கையை தட்டி பாராட்டிய பார்வையாளர்கள். கூகுள் சர்ச் இன்ஜினில் AI மோட் அறிமுகம். எந்த தகவலை தேடும் போதும் நிபுணர்களுடன் கலந்துரையாடும் வசதி.